வணக்கம். ஆய்வு நீங்கள் இணைந்து கொண்டிருப்பதும் சமூகத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொண்டிருக்கும் நான் இக்ராம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். இன்று காலையில் நடந்த பஸ் விபத்தில் 13 பேர் காயம். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஞானசேகர தேரர். ஜனாதிபதி அனுரவின் விஜய தொடர்பில் சீனா வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. இனி தொடரும் விரிவான செய்திகள். கொழும்பிலிருந்து பசறை நோக்கி பயணித்த பஸ் ஒன்று 15ஆம் மைக்கேல் பகுதியில் விபத்துக்குள்ளாகி 13 பேர் காயமடைந்தனர். இவர்கள் பசறை மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சாரதியின் கவனமின்மையாலே இவ்விபத்து நடைபெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. பெலிகொடக ஞானசேகர தேரர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் சிறை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இஸ்லாம் மதத்தை அவமதிக்கும் நிலையில் கருத்து வெளியிட்டதால் ஞானசேகர தேரர் சிறையில் அடைக்கப்பட்டார். கொழும்பு குற்றவியல் நீதிமன்ற சார்பில் அவருக்கு 9 மாத காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அவருக்கு சுகீனம் ஏற்பட்ட நிலையில் சிறை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக சிறை அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சீன விஜயம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இலங்கை ஜனாதிபதியின் சீன விஜயம் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் வகையில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சீன ஜனாதிபதி ஜி ஜாபிங் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இம்மாதம் 16ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை சீனாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்வார் என்று அவர் அச்சந்திப்பில் குறிப்பிட்டார். கேட்டீர்கள் மதிய நேர செய்திகள். பின்னர் இரவு நேர செய்திகளை 8:30 அளவில் பாருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் இக்ராம்.